நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் புத்தகங்களை படிக்க ஜிஎம்கே நாவல்ஸ் வெப்சைட் சென்று லாகின் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள். வெப்சைட் பற்றிய அப்டேட்ஸை தெரிந்து கொள்வதற்கு ஜிஎம்கே நாவல்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அது மட்டுமன்றி நீங்கள் இவருடைய நாவல்களை அமேசான் கிண்டலிலும் படிக்கலாம். அன்பின் அப்பா, அத்தியாயம் 27. இன்பாவை பத்தி என்ன தெரியும் அன்பு உனக்கு? இன்பா ஒத்தையா வளர்ந்த பிள்ளை. எல்லா விஷயத்திலையும் அவனை நிலைநிறுத்திக்க அவனுக்கு துணை அவன் மட்டும்தான். அதுலதான் முரட்டுத்தனம் அவனோட ஒட்டிக்கிச்சு. 10வது படிக்கும்போதே கூட படிச்ச பசங்களை ஓட விட்டவன். அப்புறம்தான் நம்ம வீட்டுக்கு வர தொடங்கினான். மனோக்கு ஃப்ரெண்டானான். முதல்ல இன்பா கூட மனோ பழகும்போது பயந்தான். மனோக்கு சண்டெல்லாம் போட வராது. சத்தமாவே பேசாதவன் இவன் கூட சேர்ந்த பின்னாடிதான் பைக் ஓட்டவே ஆசைப்பட்டான். அதுலதான் எனக்கு கொஞ்சம் இன்பா மேல நம்பிக்கை வந்தது. முரட்டுத்தனம், கோவம் எல்லாம் இருந்தாலும் பொறுப்புள்ள பையன், ரொம்ப அழுத்தக்காரன். அதுலதான் நம்ம வீட்டுக்கு சகஜமா வரப்போக விட்டேன். இன்பாக்கு அன்பை எப்ப இருந்து பிடிக்கும் தெரியுமா? உனக்கு சீர் வச்ச நாள்ல இருந்து அவனுக்கு உன் மேல விருப்பம். அன்னைக்கு உன்னை அவன் கண்ணெடுக்காம பார்த்தப்பவே இவனை தள்ளி நிறுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் தாண்டி உனக்கு அன்னைக்கு அறிவுரை சொன்னான் பாரு, அப்போ ரொம்ப பிடிச்சு போயிட்டான். நானே வினோத் கூட பேச தயங்கின விஷயத்த அசால்ட்டா பேசினவன் அவன். இன்பா உன் மேல இதுக்கு முன்னாடி கோவமே பட்டது இல்லைன்னு நினைக்கிறியா? வினோத்தை லவ் பண்றேன்னு சொன்னப்ப அவன் கோவத்தை பார்த்து இருக்கணும் நீ. அதுக்கப்புறம் உன்னை ஒருத்தன் தப்பா தொட்டானே, அன்னைக்கு நீ அழுது நிக்கிறத பார்த்து கோழத்தனமா அழுதுட்டு இருக்கேன்னு கோவப்பட்டு இருக்கான். நீ அவனோட போக மாட்டேன்னு சொன்ன போது இப்படி அவன் கோவம் எல்லாம் இல்லாம உன் மேல நிறைய முறை வந்திருக்கு. ஆனா ஒரு முறை கூட உன்னை வருத்தப்பட விட்டது இல்ல அவன். உன் அண்ணன் வேணிய லவ் பண்ற விஷயத்த சொன்னது அவன்தான். அதுக்கப்புறம்தான் நான் நேர்ல போய் பேசினேன். உன் அண்ணன் சொல்லாம தெரிஞ்சுக்க நான் என்ன மாய மந்திரமா பண்றேன்? நான் சொன்னேன்னு மனோவுக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். அவனே தான் மனோவை அவனோட படிக்க வைக்க பெங்களூர் கூப்பிட்டு போனான். மனோ திறமை இல்லாதவன்லாம் இல்ல, எதை எப்ப செய்யணும்னு தெரியாதவன். அவனை சரியா வழி நடத்தி கூப்பிட்டு போனவன் இன்பாதான். உன்னை ஒரு பையனுக்கு சம்மதம் பேசவும் இவன் மனோ வீட்டுல போய் ஆடின ஆட்டத்தை பார்த்திருந்தா உன் புருஷன் கோவத்தை மொத்தமா பார்த்திருக்கலாம். நான் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் அவர் பேசித்தான் அவனை அடக்கி இருந்தார். உன்னை எதுவும் பாதிக்க கூடாதுன்னு தான் ஒதுங்கி நின்னான். நீ ஏன் அந்த பையனை பிடிக்கலன்னு உன் புருஷனுக்கு தானே ஃபோன் பண்ண. உடனே அவன் வேண்டாம்னு மனோவை விட்டு என்கிட்ட பேச வச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டானே. உன்னை தொட்டவன் கைய முறிச்சு விட்டது, தப்பா பேசின வினோத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு அடிச்சு வெளுத்து விட்டதுன்னு இன்பா எல்லா விஷயத்திலையும் வேற மாதிரி. உங்க அண்ணிக்கு இன்பாவை பிடிக்கவே பிடிக்காது. ஆமாவா இல்லையான்னு உங்க அண்ணன் கிட்ட கேளு. ஆமான்னு தான் சொல்லுவான். ஆனா இன்னைக்கு அவ பிள்ளையும் கையுமா நிறைவா நிக்கிறது அவனாலதான். அது இன்னைக்கு வர உங்க அண்ணிக்கு கூட தெரியாது. வினோத்துக்கு பார்த்திருக்கிற பனிமலர் இன்பா வழியில சொந்தம்தான். வினோத்தை வரன் பார்க்க அவங்க வர காரணம் அவன்தான். இதையெல்லாம் உன் புருஷன் உனக்கு கூட சொல்லியிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். நான் இன்பாவை பார்த்து பயப்பட்டேன் அன்பு. அவன் அழுத்தம், கோபம், முரட்டுத்தனம் இதெல்லாம் நீ தாங்குவியா? அதுவும் இல்லாம உன் மேல அத்தனை பிரியம் உள்ளவன் உன்னை எனக்கு விட்டு தருவானா? நீ அவன் முரட்டுத்தனம் எல்லாம் பார்த்திருந்தா சம்மதமே சொல்லி இருக்க மாட்ட. இன்பா ஒருத்தருக்கு மட்டும்தான் அடங்கி போவான், அது அவன் செல்விக்கு மட்டும்தான். நல்ல பையன் அன்பு, ஏதோ கோவத்துல 2 வார்த்தை சேர்த்து பேசிட்டான். உன் புருஷன் தானே, மன்னிச்சிடு. அவனோட கோவமும் உன் மேல உள்ள பாசம்தாம்மா. இதுக்கு மேல அப்பா எப்படி சொல்வேன்? என் மருமகன் பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ பேசினதுலதான் அப்பா ரொம்ப வருத்தமா இருக்கேன். அவன் உயிரிடா உன் வயிற்றுல இருக்கிறது. உன்னையும் தரம் தாழ்த்தி அவனையும் காயப்படுத்தி ரொம்ப தப்பு அன்புமா. மாதவன் சொல்லி முடிக்க
அன்பு வாய்மூடி அழுதிருந்தாள். இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்லல? மனோகரன் கேட்க, என்னடா உன் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட கேட்குற? அன்புக்கு இன்பா புருஷன் இல்ல, உங்களுக்கு தெரியாத எதையுமா நான் சொல்லிட போறேன்? மாதவன் கேட்க மனோ அவரை முறைத்து வைத்தான். காலையில் முதல் வேலையாக இன்பாவின் வீட்டிற்குத்தான் வந்திருந்தார் மாதவன். அன்பு பேசினது தப்புதான். நானும் 2 பேருக்கும் ஏதோ பெரிய சண்டை போல அன்பு தெளிவாகட்டும் தான் என் வீட்டில் தங்க வச்சிருந்தேன். ஆனா இது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் இல்லை. அன்பு பேசினது தான் தப்பு. நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். சொன்னவர் கையெடுத்து கும்பிட பத்மநாபன் பதறியிருந்தார். விவரம் இல்லாம அன்பு பேசினதுக்கு நீங்க என்ன செய்வீங்க மச்சான்? இவன் மட்டும்தான் கோவத்துல வார்த்தையை விடுவானா? வேற யாரும் பேசக்கூடாதா? பேசக்கூடாத வார்த்தையை பேசினது இன்பா தப்பு. பத்மநாபன் கூற, அன்பு இனி என் வீட்டில் இருக்கிறது சரியில்லை. அவ இருக்க வேண்டிய இடம் இதுதான். நானே கொண்டு வந்து விட்டு இருப்பேன். ஆனா அது சொந்தத்துக்கு நடுவுல பேச அவல் கொடுத்த மாதிரி ஆகிடும். நீங்க வந்து கூப்பிட்டு போறது தான் எல்லாருக்கும் மரியாதையா இருக்கும். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நீங்க வந்து அன்பை கூப்பிட்டு வரணும். மாதவன் கேட்க, அன்பு இந்த வீட்டு பிள்ளை. நேத்து அவ பேசினதுல எனக்கு பயங்கர கோபம்தான். ஆனா அதுக்காகலாம் அவளை விலக்கிட மாட்டோம். கோகிலா பாட்டி சொல்ல பத்மநாபன் அதை ஆமோதித்திருந்தார். இன்பாவும் சிவாவும் எதுவுமே சொல்லலையே. அத்தனை வருத்தம் அண்ணா எங்களுக்கு. சிவகாமி சொல்ல இன்பா எழுந்து அவனின் அறைக்குள் சென்றிருந்தான். நாங்க நாளைக்கு வரோம் அண்ணா. இவங்க சண்டைக்குள்ள நம்ம நிக்க முடியாது, அதுகளே சமாதானம் ஆகட்டும். சிவகாமி சொல்ல மாதவன் நன்றி கூறி விடை பெற்றிருந்தார். அடுத்த நாள் சிவகாமி பத்மநாபன் இருவர் மட்டுமே அன்பை அழைத்துச் செல்ல வந்திருந்தனர். அன்பு அவர்களிடம் மன்னிப்பை கேட்க, புருஷனும் பொண்டாட்டியும் எங்களெல்லாம் ஏன் காயப்படுத்தி பாக்குறீங்க? பெரியவங்க எங்களுக்கு சொல்லி இருந்தா இத்தனை சங்கடம் தேவையா சொல்லு? சிவகாமி கேட்க அன்பிடம் பதில் இல்லை. அன்பை அழைத்து கொண்டு இல்லம் வந்தவர்கள் அவளை அறைக்கு சென்று ஓய்வு எடுக்க சொல்ல தயங்கி நின்றிருந்தாள். அவன் வீட்டில் இல்ல அன்பு, மில்லுக்கு போயிருக்கான். கோகிலா பாட்டி சொல்ல சரி என்று அறைக்குள் சென்றிருந்தாள். இல்லம் வந்தவன் அவள் அங்கே இருப்பது போலவே காட்டிக்கொள்ளவில்லை. அவனுடைய வேலைகளை பார்த்தவன் அவளை தள்ளியே வைத்திருந்தான். மாமா அன்பு அழைக்கவும் இன்பா அவளை முறைத்திருந்தான். நான் பேசினது தப்புதான், மன்னிச்சிடுங்க மாமா. அதற்கும் அவன் எதுவும் பேசவில்லை. அன்பு இல்லம் வந்து 1 வாரமாகியும் அவளோடு பேசாத மகனை கண்டு சிவகாமியே திட்டிவிட்டிருந்தார். அன்பும் நிறைய முறை அவனிடம் மன்னிப்பு கேட்டிருந்தாள். இருந்தும் அவனிடம் சலனம் இல்லை. ஆனால் மாதவனை அழைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்டிருந்தான். அன்று இரவு இன்பாவின் முன் இன்பா அவளுக்கு கொடுத்த கல்யாண பரிசை வைத்தவள், இந்த காதலும் நேசமும் உண்மைனா கண்டிப்பா உங்களால என்ன மன்னிக்க முடியும். அப்பாவை என்னோட அப்படி நீங்க சேர்த்து பேசவும் எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்தது. என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அதுவும் நீங்க அப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க முரடு அழுத்தம்னு எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் அதை பார்த்ததும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. இத்தனை முறை நான் மன்னிப்பு கேட்டோம், நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது பயமா இருக்கு மாமா. அன்பு கூறிவிட்டு அழ இன்பா அப்போதும் எதுவும் பேசவில்லை. அன்பு அழுது ஓய்ந்து அமர்ந்திருக்க சிவகாமி உண்ண அழைத்தார். அன்பின் கலங்கிய கண்களை பார்த்து வீட்டில் உள்ள அனைவரும் இன்பாவை முறைக்க அவனோ உணவை உண்டுவிட்டு அவனின் வேலைகளை பார்க்க சென்றிருந்தான். அன்பு உண்டுவிட்டு படுக்கைக்கு வந்தவள் படுத்ததும் உறங்கியிருந்தாள். பாதி இரவில் அன்பு வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு விழித்தவன் எழுந்து சென்று கழிவறையை பார்க்க அன்பு முடியாமல் நின்றிருந்தாள். சட்டென அவளின் பின்னே நின்று அவளை தாங்கியிருந்தவன் நெற்றியை பிடித்திருந்தான். அன்பு வாந்தி எடுத்து முடியவும் அவளை சுத்தம் செய்ய உதவியவன் ஆடையை மாற்றவும் உதவியிருந்தான். படுக்கையில் படுக்க வைத்தவன்
அவளுக்கு சூடாய் பாலும் உண்ண பழமும் கொண்டு வந்து கொடுத்தான். பாலை பருக உதவியவன் அவனின் நெஞ்சிலேயே அவளை சாய்த்திருந்தான். எதுவும் பண்ணுதா செல்வி? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாம், எனக்கு இது பழகிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு வாந்தி இருக்குமா. அம்மா அத்தை எல்லாம் சொன்னாங்க. சரி தூங்கு. என் மேல கோவம் போயிடுச்சா மாமா? எனக்கு உன் மேல கோவம்தான். ஆனா அதை விட எப்பவும் என்னோட காதல் பெருசு. நீ என்ன தப்பு செய்தாலும் அதை மன்னிச்சிடும். நானும் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. கோபம் வந்தா ஒருத்தரோட பலகீனம் எதுவோ அதுல அடிக்கிறது தானே மனுஷ இயல்பு. சாரி செல்வி. கர்ப்பமான ஆரம்ப நாட்கள்ல பெண்களுக்கு இப்படித்தான் அம்மாவையும் சொந்த வீட்டையும் தேடுமா. வசதிக்கு வசதியா அவங்கள வேலை வாங்கலாம்ல, அதுக்காக. அதான் உனக்கு மாமாவையும் வீட்டையும் தேடி இருக்கு. எனக்கு அப்ப பயங்கர வேலை. நீ பிடிவாதமா நிக்கவும் எனக்கு டென்ஷன். சாதாரணமா அத்தனை சீக்கிரம் யாரையும் திட்டுற ஆள் இல்லை நான். அன்னைக்கு என்னையும் மீறித்தான் பேசிட்டேன். நீயோ நானோ நிதானமா 5 நிமிஷம் யோசிச்சிருந்தாலும் இந்த சண்டை வந்திருக்காது. எல்லாம் நம்ம நேரம். அப்புறம் இதுதான் நான் உனக்கு முதலும் கடைசியுமா சொல்றது. உங்க அப்பா உன்னோட பலகீனமா இருக்கலாம். அதை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராத. அது நமக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே நல்லதில்லை. இன்பா கூறி முடிக்க அன்பு சரியென தலையாட்டி இருந்தாள். இன்பா தலைவருடி கொடுக்க அன்பு உறங்கி இருந்தாள். அன்பின் அப்பா எபிலாக். 2 வருடங்கள் கழித்து காலையிலேயே கச்சேரியை தொடங்கி இருந்தாள் அன்பு. ஆதி, முதல்ல வந்து குளி, அப்புறம் பட்டாசு வெடிக்கலாம். மாட்டேன் சொல்லிவிட்டு ஓடியவளை அன்பு மடக்கி பிடிக்க, அப்பா என்னும் பெருங்குரல் எடுத்து கத்தியிருந்தாள் ஆதினி. செல்வி. இன்பாவின் கண்டிப்பான குரல் கேட்க, வந்துட்டாரு. இந்தாங்க உங்க பொண்ணு, உங்க பேச்சதான் கேட்பா, அவளை குளிக்க வைங்க. அதெல்லாம் அவ சமத்து தான். நீ தான் அவளை மிரட்டி பிடிவாதம் பிடிக்க வைக்கிற. என் தங்க பிள்ளை முதல்ல குளிப்பீங்களாம், சாமி கும்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு வந்து நம்ம பட்டாசு வெடிப்போமா. இன்பா கொஞ்சவும் ஆதி சரியென கண்ணீர் கண்களுடன் தலையாட்ட, எப்படித்தான் இந்த பொம்பளை பிள்ளைங்க கண்ணுல மட்டும் சட்டுன்னு கண்ணீர் வருதோ. இன்பா கூறியவன் மகளின் கண்ணீரை துடைத்து விட்டான். இன்பா குளிக்க வைக்கவும் அமைதியாய் குளித்தவள் சமத்து பெண்ணாக பூஜைக்கு வந்திருந்தாள். அன்பு இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பூஜை வேலையை செய்து கொண்டிருந்தாள். பூஜை முடியவும் கோகிலா பாட்டி ஆசீர்வாதம் செய்து புது உடைகள் கொடுக்க வாங்கி கொண்டவர்கள் உணவை ஒன்றாக அமர்ந்து உண்டிருந்தனர். பின் ஆதியின் சிரிப்பு சத்தம் மட்டும்தான். இன்பா பட்டாசு வைக்க ஆதி அதை கண்டு சிரித்திருந்தாள். அன்பு பயந்து கொண்டே வைக்கும் போதெல்லாம், அம்மா ஓடிவா என ஆதி அழைக்க இன்பா கிண்டல் செய்து சிரித்திருந்தான். மதிய விருந்து இன்பா மற்றும் பத்மநாபன் உதவியால் சிறப்பாய் நடக்க ஆதி கோகிலா பாட்டியிடம் கதை கேட்டு உறங்கியிருந்தாள். மதிய உணவின் பாதியில் எழுந்து வந்தவள் அன்பின் மடியில் படுக்க இன்பா மகளை அவனின் மடிக்கு மாற்றிவிட்டு அன்பை உண்ண வைத்திருந்தான். அன்பு உண்டுவிட்டு மகளுக்கு உணவை கொடுக்க அவள் மறுக்க என மீண்டும் ஒரு போர் நடந்தது. ஆதிக்குட்டி சமத்தா சாப்பிட்டா அம்மா தாத்தாவை பார்க்க போலாம். இன்பா சொல்லவும் ஆதினியின் கண்கள் ஆர்வமாய் விரிந்தது. அன்புக்கு மட்டுமல்ல, ஆதினிக்கும் மாதவன் என்றால் உயிர். பேத்தியை மகளை விட செல்லமாய்த்தான் வளர்க்க முயன்றார் மாதவன். ஆனால் இன்பா அதற்கெல்லாம் அனுமதிப்பதில்லை. மாலை நேரத்தில் அன்பு, ஆதினி, இன்பா என மூவரும் மாதவன் இல்லம் வந்து சேர மனோவின் மகள் யாழினி ஆதியை வந்து வரவேற்றிருந்தாள். மாதவன் ஆதியை தூக்கி கொஞ்ச அன்பு மாதவனை முறைக்க இன்பா எதையும் காணாதது போல நண்பன் அருகில் சென்று அமர்ந்திருந்தான். வேணி 2ஆம் முறையாக உண்டாகி இருந்தாள்.
இப்போதெல்லாம் இன்பாவிடம் இயல்பாய் பேசுகிறாள் வேணி. இன்பா அவளை நலம் விசாரிக்க அவளும் பதில் கூறியிருந்தாள். அன்பு வள்ளியுடன் பேசிவிட்டு வாங்கி வந்த பண்டங்களையும் அவளே சமைத்த கோழிக்கறி குழம்பையும் சமையல் அறையில் வைத்துவிட்டு கூடத்தில் பேச அமர்ந்திருந்தாள். பெரியவர்கள் அனைவரும் பேச வாண்டுகள் இரண்டும் ராக்கெட் விட வேண்டும் என்று அழைக்க ஆண்கள் அனைவரும் வெடிகளுடன் மாடிக்கு செல்ல அன்பு, வள்ளி, வேணி மூவரும் கூடத்தில் அமர்ந்து கொண்டனர். அண்ணன் அண்ணிய கூப்பிட்டு வந்து இருக்கலாம்ல அன்பு? அத்தைக்கு முன்ன மாதிரி உடம்புல திடம் இல்லம்மா. மெனோபாஸ் தொடங்கினதுல இருந்து அவங்கள அலைய விடுறதில்ல அன்பு சொல்லவும், மல்லிகா அத்தை வந்தாங்களா? வினோத் மகன் வந்திருந்தான். என்ன சேட்டை தெரியுமா? வேணி வயிற்றுல பாப்பா இருக்குன்னு சொன்னா எப்படி பாப்பாவை முழுசா முழுங்குனீங்கன்னு கேட்குறான். எங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு தான். வள்ளி சொல்லிவிட்டு சிரிக்க அன்பும் வேணியும் உடன் சிரித்திருந்தனர். அன்பு, பனிமலர் உண்டாகி இருக்கா வேணி கூறவும் அன்பு மகிழ்ந்திருந்தாள். இன்னும் ஜோதியில சேராம ஒதுங்கி நிக்கிறது நீதான். ஆதினிக்கும் இப்ப பெருசா எதுவும் புரியாது. இன்னொரு குழந்தை பெத்துக்கா சரியான வயசு உங்களுக்கும் உன் பொண்ணுக்கும். வேற எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா வேணி கேட்க, நாங்க பிளான் எல்லாம் எதுவும் பண்ணல அண்ணி. குழந்தை வரோம் இல்லையா, அது தானா கிடைக்கட்டும்னு விட்டோம் அன்பு சொல்லவும் வேணி சரியென கூறியிருந்தாள். பட்டாசுகளை வைத்துவிட்டு கை கால்களை அனைவரும் சுத்தம் செய்து வந்த அமர மாதவன் அனைவருக்கும் பரிமாறி கொடுக்க மனோவின் மடியில் யாழினியும் இன்பாவின் மடியில் ஆதினியும் அமர்ந்து கொண்டனர். ஆண்கள் இருவரும் அவர்களின் மகள்களுக்கு உணவை ஊட்டிவிடவும் அன்பு எதிரில் அமர்ந்திருந்த இன்பாவை பார்த்து முறைக்க, செல்வி எங்களை முறைக்காம சாப்பிடு இன்பா கிண்டலாக சொல்ல, நாங்க எதுக்கு முறைக்கிறோம் அன்பு கேட்க, அப்பனையும் பொண்ணையும் பார்த்து பொறாமதான் இன்பா சொல்லிவிட்டு சிரிக்க, அன்பு மாதவனை நோக்கி வாய் திறக்க மாதவன் மகளுக்கு ஊட்டி விட்டிருந்தார். நீங்கெல்லாம் இன்னைக்குதான் அன்புள்ள அப்பா. எங்க அப்பா தான் அன்புக்கே அப்பா. எங்களை பார்த்து நீங்க காப்பி பண்ணாதீங்க அன்பு சொல்லவும் மாதவன் சிரித்திருந்தார். காப்பி எல்லாம் பண்ற அளவுக்கு அங்க ஒரு சரக்கும் இல்லையே. நீ ஒரு அடம் பிடிச்ச பொண்ணு. என் பொண்ணு சொன்னா சரின்னு கேக்குறாள், சமத்து இன்பா சொல்லவும், அப்படி சொல்லு இன்பா, ஊர்ல இவங்களை போல அப்பா பொண்ணே இல்லைன்னு நினப்பு இவங்களுக்கு. வள்ளி மருமகனுக்கு துணைக்கு பேச, எங்க அப்பா என்னதான் என்ன செல்லமா வளர்த்தாலும் நான் தப்பா நடக்க ஒரு நாளும் விட்டதில்லை. அன்னைக்கு அவர் விட்ட அறையில தான் புதுசா பிறந்திருக்கேன் நான். யார் என்ன சொன்னாலும் எங்க அப்பா தான் பெஸ்ட் அன்பு சொல்லிவிட்டு மீண்டும் மாதவனை நோக்கி வாய் திறக்க அவர் ஊட்டி விட்டிருந்தார். ஆம், தன் பெண் எப்படி இருந்தாலும் அவளை விட்டுத்தர முடியாதவர்கள்தான் அப்பாக்கள், அன்பின் அப்பாக்கள். சுபம். கதையை பற்றிய எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் குறிப்பு. அன்பின் அப்பா கதை எப்படி இருந்தது? எழுத தொடங்கியது 2022ஆம் ஆண்டு. அப்ப இருந்து நிறைய இடையூறு இந்த கதையை எழுதி வச்சிருந்த 8 அத்தியாயம் கதைய மொத்தமா மாற்றி விட்டுத்தான் 2024ஆம் ஆண்டு எழுத தொடங்கினேன். என்னதான் முயன்றும் சிறப்பா எழுத முடியாம என்ன படுத்தி எடுத்த கதை இது. என்னுடைய கற்பனையை மட்டுமே துணையாய் வச்சுக்கிட்டு இந்த கதையை முடித்தே ஆகணும் என்ற நோக்கில எழுதினது. இப்போ எழுதி முடித்த பின் எனக்கு நிறைவில்லாத உணர்வு. நீண்ட இடைவெளி என்பதால் கதையின் கருவே மாறிவிட்டது போல ஒரு உணர்வு. முதல் முறையாக இப்படி ஒரு ஃபீல். உண்மையா அழுகையே வந்துருச்சு. ஆனாலும் இது ஏன் உழைப்பு. அப்பாவின் ஆதீத அன்பு என்ன செய்யும் என்பதை ஓரளவுக்கு சரியா சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன். ஒருவேளை கௌரி இதை சிறப்பா தரலன்னு நினைச்சிங்கன்னா அதற்கு என் மனமார்ந்த வருத்தங்கள். அடுத்த கதையில்
இன்னும் சிறப்பாக கொடுக்க முயற்சி செய்கிறேன். உங்களின் ஆதரவு என் எழுத்துக்கு என்றும் கிடைக்கும் என்னும் நம்பிக்கையில் நன்றிகளுடன் கௌரி முத்துகிருஷ்ணன். அன்பு அனைத்தும் செய்யும். நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது காமாட்சி ஹரிஹரன். நன்றி.